ஒருவரிடம் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கின்ற திகதி வருகின்ற போது அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த கடனை ஒப்படைக்காது பிற்படுத்துகிறோம் அல்லது கஞ்சத்தனம் காட்டுகிறோம், அதாவது மனஸ்தாபப்பட்டு அதை கொடுக்காமல் வைத்துக் கொள்கிறோம் என்றால் அது அநியாயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மத்லுல் கனி உல்முன் என்று சொன்னார்கள். ஒருவர் கடனை திருப்பி ஒப்படைப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் வந்தும் அதை ஒப்படைக்காது பிற்படுத்துவாராக இருந்தால் அவர் அநியாயக்காரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கடனை ஒப்படைக்கிற திகதி வருகின்ற போது அல்லாஹு தஆலா அதற்குரிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தருவது என்பது எங்களுக்கு ஒரு சோதனையாகும். அதை நாங்கள் ஒப்படைக்கிறோமா அல்லது அதிலே கஞ்சத்தனம் காட்டுகிறோமா என்பதை அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து சோதிக்கிறார். எனவே சகோதரர்களே, கடனை ஒப்படைக்கிற திகதி வருகிற போது அதை ஒப்படைப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தால் அதை நாங்கள் அவசரமாக ஒப்படைத்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் ஒரு ஒட்டகத்தை கடனாக பெற்று அதை திருப்பி ஒப்படைக்கிற போது அந்த ஒட்டகத்தை விட ஒரு சிறந்த அழகான ஒட்டகத்தை மீள ஒப்படைத்து அவர்களுடைய கடனை அழகான முறையில் கொடுத்தார்கள். கடன் தந்தவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நல்ல மனப்பாங்கையும் உருவாக்கி கொண்டார்கள் என்பதை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடன் வாங்கி அதற்குரிய திகதி வந்து எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வருகிற போது அதை நல்ல முறையில் ஒப்படைத்து அல்லாஹ்விடத்திலே அநியாயக்காரராக நாங்கள் மாறுவதிலிருந்து தப்பிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனப்பாங்கை எங்களுக்கு தந்தருள்வானாக.